ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் 12 தான் தமிழ் தலைவாஸ் தான். எஸ், என்ன இப்போ தமிழ் தலைவாஸுக்கு மீங்க மோஹித் ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. ஆமாம், நேற்று சாயல் குலியா, இன்று மோஹித், நாளை இடணும். எனிவே, நிறைய ஃபேன்ஸ் எனக்கு வீடியோவில் போட்டிருந்தீங்க கமெண்ட்ஸு. சார் எங்கே உங்களோட வீடியோ கமான் அன்பு செல்லமாக கோச்சிக்கிட்டீங்க. எனிவே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க் நிறையா இருந்தது. அது இல்லாமல் விடாமுயற்சி படம் வர போயிட்டேன் கத்தில் வேறு பார்த்துட்டு அது ரிவ்யூ வேறு போட்டிருக்கேன். இதே சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். பிடிக்குதோ இல்லையா எனக்காக பார்த்துட்டு ஒரு லைக்கை போடுங்க. இந்த சேனலில் எதுக்கு போட்டேன்றதுக்கும் ஒரு காரணமும் சொல்லியிருக்கேன், அதுவும் பாருங்கள். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு நேர் போட்டிருந்தார், என்னையா இப்படி இறங்கிட்டேன், இதுதான் அவரோட கமெண்ட்டு. என்ன இறங்கிட்டேன்னு ஒன்றும் புரியல. சினிமா ரிவ்யூ பண்ணுறது தப்பா? இந்த மாதிரி ஆளுங்க தான் செலிபிரிட்டி கிரிக்கெட்டு திருப்பி ஓடி போய் உட்காந்துருப்பாங்க ஸ்டேடியத்தில், நடிகங்க போலிங் போடுறது. அது மட்டும் ஓகேயா? ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் யூ டிசிப்ளின் மேன். ஸ்போர்ட்ஸ் நம்ம தலை அஜித்துக்கு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு ஸ்போர்ட்ஸில் தான். ஸ்போர்ட்ஸில் போய் துபாயில் போய் கார் டிரைவிங் அவரோட பேஷன். இந்தியாவுக்கே புகழ தேடி கொண்டு வந்திருக்காரு அவர் அஜித். அந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணது, என்ன இவ்வளோ கீழே இறங்கிட்டேன்னா எவ்வளோ என்ன மென்டாலிட்டின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா பேசக்கூடாதா நம்ம ஸ்போர்ட்ஸை பற்றி? இவ்வளோக்கும் லப்பர் பந்து, ப்ளூ ஸ்டார், ஜீவா, இந்த மாதிரி படம்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். கனா, ஐஸ்வர்யா ராஜேஷ் அடிச்சது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம் தான். சென்னை 28 எடுத்துங்க, வெங்கட் பிரபு எப்படி மிர்ச்சி சிவாலேருந்து ஜெயிலேருந்து பெரிய ஸ்டார் ஆனாங்க, எல்லாமே சென்னை 28 தான். இவர் என்ன லாஜிக்கில் சொல்கிறார்? அந்த கமெண்ட் நான் அழிக்கல, இதே சேனல் இருக்குது, போய் பாருங்கள். அதை விடாமுயற்சியில் போட்டுக்கிறேன் எப்படி இறங்கிட்டேன். சினிமா விமர்சனம் பண்ணுறது இறக்கிறது தான் அவருக்கு. வெண்ணிலா கபடி குழு, அதுவும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டு தான். அதை பற்றி பேசக்கூடாதா கபடின்னு? எனிவே, நோ ப்ராப்ளம். ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்களில் 105 நாள் பிக் பாஸ் பார்த்துட்ருப்பாங்க. அம்மா ரெக்கார்ட் பண்ணி பார்ப்பாங்க, 24 ஹவர்ஸ் பார்ப்பாங்க, அதுக்கெலாம் டைம் இருக்கும். நம்ம சினிமா பற்றி பேசினா நான் கீழே இறங்கிட்டா பதிட்டுவாங்க அப்படியா? ஃபனி ஃபெலோ. எனிவே விட்டுருங்க. 1000ல் ஒருத்தருங்க அந்த மாதிரி இருப்பாங்க. வி கான் ஹெல்ப் இட். அட்லீஸ்ட் ஃபுல்லாக என்ன கேட்டிருந்தாருன்னா அவர் தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அந்த வீடியோலேயே கொடுத்துருந்தேன். சரி, இதுவே ஜாஸ்தி போயிட்டுருக்கு. மோஹித்துக்கு வந்துடும். மோஹித் ரிலீஸ்ட். எஸ், என்ன, ஏன், எதற்கு, வை, ஹூ, வென், ஏன், எப்போ அப்படின்னு நிறையா பேர் ஷாக் ஆனாங்க. தமிழ் தலைவாஸ் அவங்க வழக்கம் போல் இந்த சாயல் பிள்ளைக்கு என்ன போட்டாங்களோ அதே தான். Tamil Talivas and Mohit have mutually decided to part ways. We appreciate his time with the team and in the match. Best wishes for his future அப்படின்னு போட்டு முடிச்சுட்டாங்க. சேம் எஸ் சாகருக்கு அப்படி தான் போட்டாங்க. அப்புறமா அது வெரி குட், எதிர்பார்த்ததா. அண்ட் மோர் ஓவர் எனக்கு இது ஷாக்கிங்காக இல்லை. ஏன்னா போன சீசன் அவர் இல்லை இல்லையா? போன சீசன் விளையாடுறப்போ நிறைய பேர் என்ன கேட்டீங்க, சார் நிறைய சேனல் போடுறாங்க, சொல்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டு யாரோ சொன்னாங்களா அடுத்த சீசன் விளையாடுவாரா, அந்த சீசன் விளையாட மாட்டாராம, என்ன ஏது நிறைய பேர் என்ன நிறைய வாட்டி கேட்டீங்க. அப்போ நான் எல்லோரும் சொன்ன ஒரே பதில் தான், அப்படி எதாவது இருந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணுமா இல்லையா? ஏன் வரல அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்? ஆள் கூட பார்க்கல, ப்ராக்டிஸ்லேயும் பார்க்கல, டீமில் பார்க்கல. அப்படின்னா எனக்கு அப்பயே தெரியும் அவருக்கும் தமிழ் தலைவாஸ் இனிமேல் விளையாட மாட்டாங்கன்னு. தே ஹேவ் டு பார்ட் வைஸ். ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பெட்டர் லேட் தென் நெவர். திரும்ப 20 மெம்பரில் சேர்த்து வச்சுக்கிட்டு வருவாரா போவாரா எட்டி பார்த்துக்கிட்டு எதுக்கு அது? அட்லீஸ்ட் இப்போ கோச் சஞ்சீவ் பல்லியன் தெரியும்ல யார் யார் வேணும்னு. இப்போது ரைட்டு கவர் ஒன்று வேணும், லெஃப்ட் கார்னர் ஒன்று வேணும் சாயல் பிள்ளையா போனதுனால. இப்போ மோஹித் இஸ் வெரி குட் பிளேயர் தான். அது என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது, ஏன் அவர் விளையாடலைன்னு. இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லா டீமும் கோச்சை தான் ரிலீஸ் பண்ணாங்க. நாங்கள் பிளேயர் ரிலீஸ் பண்ணுவோம்ல அப்படின்னு நம்மளும் 2 கோச்சு 2 பிளேயர் 2 டிஃபெண்டரை ரிலீஸ் பண்ணிட்டோம். எக்ஸ்பெக்டட் லைன் தான் சாயல் பிள்ளையா ரிலீஸ் ஆக்கிடுவாங்கன்னு என்னோட ஒப்பீனியன் நான் கொடுத்தேன். ஜனவரி 24 வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கணும்னு போய் பாருங்கள். ஜோடி தான் விளையாடுவாங்க. இங்கே பாருங்கள், அபிஷேக் அண்ட் மோஹித். ஸோ அந்த அளவுக்கு அபிஷேக் அவருக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆனது தான் அது. ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் பாருங்களேன், ஆஃப் கலரில் தானே இருந்தது. வேறு இதே பிளேயருங்க தான் பிகேஎல் 10ல் மோஹித் 22 பாயிண்ட் எடுத்தார், 17 மேட்ச் விளையாண்டார். லெஃப்ட் கவர், ரைட் கவரான அபிஷேக்கு 39 பாயிண்ட்டு. ஜோடியாக விளையாண்டப்போ 22 மேட்ச் அவர் விளையாண்டார். பிகேஎல் 9 செமிஃபைனல் போனோம் இல்லையா, அதில் மோஹித் 32 பாயிண்ட் 22 மேட்ச்சில். நம்ம அபிஷேக் 40 பாயிண்ட்டுங்க, 23. அவர் டேஷ் பண்ணதாகட்டும், ரத்தெல்லாம் மனிதர் துமதவ் ஃபுல் எஃபர்ட்டை போட்டு விளையாண்டார் பிகேஎல் 9. அதனால தான் நம்ம செமிஃபைனல் வரைக்கும் போனது எல்லாரோட எஃபர்ட் தான். நரேந்தர், அஜிங்க பவார், சாகர், சாயல் குல்லியா, மோஹித், அபிஷேக் கண்டால் மற்ற சில பேர் விட்டுப்பட்டிருக்கலாம், டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் ஸ்டில் நான் எனக்கு ரிமெம்பர் தட் ஒன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மோஹித் ஒரு கிக் விடுவார் குவார்டர் ஃபைனலில், டை பிரேக்கர், அது யூபி யோதாக்கு எதிராக. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம கிக்கு, ரைட் பாயிண்ட். அது எதிர்பார்க்கல. ப்ரூஸ்லி மாதிரி ஒரு கிக், இந்த வாங்கி கட்டமால் ஜாக்கி சான் மாதிரி பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிட்டோம். வெரி குட் பிளேயர் தான். பட் எனிவே, அண்ட் வி கான் ஹேவ் எவ்ரி திங் இல்லையா? அதுவும் கபடி வளர்ந்துட்டே போகுது. இப்போ எல்லாம் 30th நேஷனல் கேம் பார்த்துருப்பாங்க. யுவா கபடிலாம் பாருங்கள், புது பிளேயரை கொண்டு வாங்க. ஆயர் லோச்சாரில் அப்படி தானே பாட்னா பிரைஸ் எடுத்துகிட்டு வந்தார். எல்லாருமே புதுசாக தானே ஃபஸ்ட்டு வந்தாங்க. ரந்தீர் ஷெராவத் இன்னும் சொல்லிட்டு இருக்கார் பெங்களூர் போச்சு, மேனாலயா உஸ்கோ 17 साल में 18 साल में 17 வயசில் வந்தால் கூட்டு வந்தேன், 18 வயசில் வந்தால் கூட்டு வந்து 13 வருஷம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மெல்பர்னில் போய் நல்லா ஜாலியாக பாயிண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஹாப்பி ஃபார் பர்தீப் நர்வால். சொல்கிறேன் ஒரு கோச்சோட மனநிலைமை கபடி எப்படி மாறிச்சுன்னு.
11 சீசன் அவர் கோச்சாக இருக்கார் இல்லையா. ஸோ அந்த பழைய தாட்ஸில் இப்போது வராது. பூமர்னு அஜித்தை பார்த்தே இப்போ விடாமிச்சில் ஒரு டைலாக் இருக்கும், அது சரியான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. அது பாருங்கள் நீங்கள் படத்தில், நானும் சொல்லியிருக்கேன் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அந்த வீடியோவில், விடாமுயற்சி வீடியோவில். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அந்த இது யங்ஸ்டருக்கு அவர் கொடுத்த ஒரு அட்வைஸ் அஜித் அந்த படத்தில் சொல்கிறேன். எனிவே ஸோ இப்போது வி ஆல் நோ தட் யார் வேணும் யார் வேணான்னு. அண்ட் டிசப்பாயிண்டே இல்லை, எதிர்பார்ப்பது தான் நாங்கள் ஏமாற்றோம். எதிர்பார்க்கவே இல்லையா, எதிர்பார்த்தாக்குன்னா ஐயோ என்னப்பா எதிர்பார்த்தா வரவே இல்லைங்களா, நான் தான் எதிரே பார்க்கலையே. தப்பாக எழுதினா தானே அழி ரப்பர் தேவை, நீங்கள் தப்பாக இருந்தால் தானே ரப்பர் போட்டு அழிக்கணும், கரெக்டாக எழுதிட்டா முதல்ல. ஸோ அந்த லாஜிக் உள்ளவ. அண்ட் எல்லா கமெண்ட்டுக்கும் நாங்கள் பதிலும் சொல்லிகிட்ருக்கோம். அண்ட் நீங்கள் எப்போ தெரியுமா ஷாக் ஆகணும், மொயின் ஷஃபாக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்களாமே சார், நிதிஷ்குமார் ரிலீஸ் பண்ணோன்னா நானும் ஷாக் ஆகிடுவேன். மற்றதுக்கெலாம் ஷாக் ஆக வேண்டிய விஷயமே கிடையாது. இல்லை பஸ்தாமி பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பஸ்தாமி தேவையான பார்க்க அதை போய் டக்குன்னு அதுவும் பார்த்துருங்க. அபிஷேக் தேவையான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆமாம், காரணத்தோட சும்மா குத்து மதிப்பாக என்ன அப்படி கீழே இறங்கிட்டு வந்துட்டு ஒரே லைனில் சொல்லாமல் வாய் எதுக்கு இருக்குது, சாப்பிட்றதுக்கு மட்டுமா, பேசுறதுக்கு தான். அந்த ஆள் சொன்னால ஏன் அவ்வளோ கீழே இறங்கிட்டேன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டுருங்க. சில பேர்லாம் பாருங்கள் அப்ரிஷியேட் தான், 4 பேராகிராஃப் 5 பேராகிராஃப் டைம் எடுத்து அவங்க போடுறாங்க கமெண்ட்ஸு. கமெண்ட்னா அப்படி தான் இருக்கணும். எல்லா கமெண்ட் நான் வர வைக்கிறேன், எல்லோரும் அது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன். ஏதாவது ஒரு சேனல் உங்கள் கமெண்ட்டுக்கு லைக் போட்டால் சொல்லுங்கள். சில சேனல் போடுவாங்க பதில்லாம் சொல்ல மாட்டாங்க, பதில் சொல்கிறாங்க. நான் என்னோட டைட் வருஷத்தில் உங்கள் கமெண்ட் எல்லாத்தையும் படிக்கிறேன்னு வர அர்த்தம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். படித்தது அது தகுந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாக தான் நாங்கள் பதில் சொல்கிறோம். அதே சமயத்தில் நிறைய ஃப்ளோவில் பேசும்போது சம் மிஸ்டேக்ஸ் நடக்கும். நிறைய பேர் தப்பாக சொல்லியிருப்பேன். விஏஜ் இஸ் கேச்சிங் அப் இல்லையா, 50+ நாளாக இல்லை உண்மையை மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது. ஏன் அப்படின்னும் போது பல விஷயங்கள் ஓட்டிருக்கு. ஆஃபீஸ் வேலை பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், நடுவில் யூஎஸ் ட்ரிப் போயிட்டு வந்தோம், துபாய் அடிக்கடி போயிட்டு வர வேண்டியிருக்கு ஆஃபீஸ் விஷயமா. ஸோ இந்த மாதிரி இது ப்ளஸ் ஃபேமிலி பார்த்துக்கணும். ஃபேமிலி ஃபங்க்ஷன்னு போன வாரம் ஃபுல்லாக கும்பகோணத்தை சுற்றிட்டு இருந்தேன், ரெக்கார்டட் வீடியோ தான் போட்டேன். ப்ளஸ் வீடியோ உங்களுக்காக 3-4 வீடியோ அவ்வளோ ரிட்டர்னில் உங்களுக்கே தெரியும். தேங்க்ஸ் பட்டன் ஒன்று இருக்குது, சூப்பர் தேங்க்ஸ்ன்னு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு அமுகவங்க 40 rupees தான். சேனல் வளர்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 50,000 வியூஸ் பண்ணால் தான் சம் மணி வரும், இல்லைன்னு நத்திங். பேஷனுக்காக தான் பண்ணுறேன். அதுவும் இத்தனை பேர் 35,000 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, ஆசையாக கேட்குறீங்க, என் வீடியோக்கு வெயிட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதோட என்ன வேணும். யாரால் அஃபோர்ட் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம், யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் போடுவாங்க. 40 rupees தான் மினிமம். சேனல் வச்சு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா இதில் கிராஃபிக் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் எடுக்கணும், பேசுறது நான் தான். அது பின்னாடி நிறைய ஒர்க் இருக்குது, இல்லை உங்களுக்கே தெரியும். இட்ஸ் நாட் ஈஸி. இல்லைன்னா 140 கோடி பேர் யூடியூப் சேனல் வந்திருப்பாங்க. இட்ஸ் நாட் தட் ஈஸி. எதிர்பார்க்குற அளவுக்கு பணமும் வரல அதில். பட் ஸ்போர்ட்ஸ் எனக்கு பிடிக்கும், கிரிக்கெட் அண்ட் கபடி. அஃப்கோர்ஸ் ஃபுட்பாலும் பேசுகிறேன், அதுக்கு அவ்வளோ வியூஸ் போவே. நிறைய பேர் கேட்டாங்க எங்கே பேச. ஃபீஃபா வேர்ல்டு கப்லாம் நான் பேசினேன். ஃபீஃபா வேர்ல்டு கப்பு கத்தாரில் நடக்கும்போது ஒருத்தர் சஞ்சு சாம்சன் வேணும்னு போட்டு வச்சு நின்றுட்டு இருந்தார். அது மட்டும் நான் பேசினேன். சென்னை எஃப்சி பற்றி நிறைய பேசியிருக்கேன். வியூஸ் போகிறதில்ல. வியூஸ் போனால் தானே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வியூஸே போகலன்னா இது வேணால் கபடியான எப்படி மினிமம் ஒரு 2000-3000 பேர் பார்த்துறீங்க. சில வீட்டில் 40,000-50,000 வீடுலாம் போகுது. ஸோ அதனால் மோட்டிவேஷன் உன்னால் முடியும் தம்பி உனக்குள்ள இருக்கும் உன்னை நம்பி தட்டுறோம் தூக்குறோம். அந்த வீக்கல் 12 வந்துட்டால செஞ்சு பிள்ளையார் அசிஸ்டன்ட் கோச் யார் என்ன ரெடி பண்ணிட்டு இருப்பாரு. அதே நான் வந்து போன சீசனும் நம்ம அர்ஷன் குமார் சொன்னார், பாஷா சமைச்சு பண்ணி ஆத்தாங்க, இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் சொல்கிறதுன்ட்டாரு டக்குன்னு. ஸோ அந்த 1-2 வார்த்தை கூட புரியாது உங்களுக்கு. என்ன சொல்லியிருக்க போகிறாங்க, கவர் டிரைவு, ஃபுல் டாஸு, போல்டு நான் சொல்லிப்போம் இல்லையா, ரைடு, போனஸ் பாயிண்ட்டு, அட்வான்ஸ் டேக்கிள், மத்து கரோ, இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. பாயிண்ட் நிகாலோ, புஷ் கரோ, டேக்கிள் கரோன்னு. எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட், இதெல்லாம் பார்ட் ஆஃப் கபடி. எனிவே இதுவே ரொம்ப லாங்காக போயிடுச்சு. ஸோ அப்டேட் பண்ணிட்டு அவங்க கருத்து எதுவும் தான் ரைட். பரவாயில்ல, நன்றி. விடாமுயற்சி மறந்துடாதீங்க. லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.